नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। இன்னைக்கு நீங்கள் ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல் 9th रोमन 7th मैं कितूर नहीं दूंगी இந்த பாட்டுடைய ஷாரான்ஸ் எஸ்ஸேவை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? इस वीडियो में हम मैं कितूर नहीं दूंगी पाठ का सारांश देखेंगे. बुक पेज नंबर 216 and 217. சரியா? 10 marks கன்ஃபார்மாக எடுத்துடலாம். Let us start now. ठीक है? அதுக்கு முன்னாடி லேர்ன் நியூ டெய்லியை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? let us start now. पाठ 7 मैं कितूर नहीं दूंगी. சரியா? कित्तूर कर्नाटक राज्य की एक छोटी सी रियासत है. कित्तूर कर्नाटक राज्यத்தினுடைய एक छोटी सी रियासत ஒரு குறுநில ஆட்சி நாடு. சரியா? ரியாசத்னா குறுநில ஆட்சி நாடு அப்படின்னு அர்த்தம். இஸ் ரியாசத் கே ராஜா, இந்த ரியாசத்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரியாசத்னா குறுநில ஆட்சி நாடு. இனிமேல் நான் ரியாசத்னே சொல்கிறேன். இஸ் ரியாசத் கே ராஜா கா நாம் மல்ல சர்ஜ்தா. இந்த ரியாசத்துடைய ராஜா பேர் என்ன? மல்ல சர்ஜ். மா லா வந்து ஹாஃப் லா வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? புள்ளி வச்சு உச்சரிக்கணும். சரியா? மல்ல சர்ஜ். அந்த லைன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஹாஃப் லெட்டர். சரியா? சர்ஜ் தான். ஊஸ்கி ராணிக்கானா, அவருடைய ராணி பேர் என்ன? சென்னம்மா தான். சென்னம்மா. ராஜா கி மிருத்யு கே பாத், ராஜாவினுடைய மிருத்யு கே பாத், இறப்பிற்கு பிறகு. சரியா? கே பாத் அப்படின்னா ஆஃப்டர், பிறகு. யுவராஜ் ருத்ர சர்ஜ் கத்தி பர் பைட்டா. யுவராஜ்னா என்ன? இளவரசர். சரியா? பிரின்ஸ். ருத்ர சர்ஜ், அவர் பேர் ருத்ர சர்ஜ் என்ன செஞ்சார்? கத்தி பர் பைட்டா. கத்தி அப்படின்னா அரியணை. பர் பைட்டா அமர்ந்தார். சரியா? ராஜாவினுடைய இறப்பிற்கு பிறகு யுவராஜன் ருத்ர சர்ஜ் அரியணையில் அமர்ந்தார். வகு உத்னா புத்திமான் நெஹிதா, அவர் அந்தளவு புத்திசாலியும் இல்லை. உத்னா புத்திமான் அந்தளவு புத்திசாலி இல்லை. சரியா? उसने मंत्रियों की बातों में आकर अंग्रेजों की सेना को कित्तूर में ठहरने की अनुमति दी. சரியா? उसने அவர் மந்திரியோं की बातों, மந்திரிகளினுடைய பாத்தோன்னா பேச்சு, அவங்களுடைய ஸ்பீச், அவங்களுடைய பேச்சில் ஆக்கர்னா அவங்கள நம்பி அங்கிரேஜோं की சேனா, அங்கிரேஜோனா பிரிட்டிஷுடைய சேனையை கித்தூர் மே டெஹர்னே, கித்தூரில் தங்க வைக்கிறதுக்கு, சரியா, தங்க வைக்கிறதுக்கு அனுமதி தி. சரியா? அனுமதித்தார். ஏன்னா பிரிட்டிஷ் இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? நல்லா வந்து பெரிய ராஜ்யத்தில் மட்டும் இல்லை, அந்த மாதிரி குறுநில ராஜ்யத்தை கூட அவங்க வசமாக இழுக்க என்ன செய்வாங்க? நாங்கள் தங்குறோம் அப்படின்ட்டு நம்ப வச்சு நெக்ஸ்ட் அந்த ராஜாவை கொலை பண்ணியும் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிடுவாங்க. அது மாதிரி தான் இதுலேயும் நடந்துச்சு. दुर्भाग्यवश रुद्र सर्ज बीमार होकर चल बसा. दुर्भाग्यवश, துரதிருஷ்டவசமா அப்படின்னு சொல்லும்ல, ரொம்ப பேட் சுச்சுவேஷனால் ருத்ர சர்ஜ் என்ன ஆயிட்டாரு? பீமார் ஹோக்கர். பீமார் ஹோக்கர்னா உடல்நிலை சரியில்லாமல். சரியா? ஹி ஃபீல் சிக். சல் பசா, இறந்து விட்டார். சல் பசானா போயிட்டாருன்னு அர்த்தம். இறந்து விட்டார். சரியா? युवराज की मृत्यु के बाद रानी चेन्नम्मा ने गोद लिए बालक की गद्दी पर बिठाया. युवराज की मृत्यु के बाद, யுவராஜருடைய மரணத்திற்கு பிறகு ராணி சென்னம்மா நே கோத்லியே பாலக். கோத்லியே பாலக்னா அடாப்டட் சைல்ட். சரியா? அடாப்டட் சைல்ட்னா தத்தெடுக்கிறது. சரியா? குழந்தைய தத்தெடுக்கிறது. ராணி சென்னம்மா ஒரு குழந்தைய தத்தெடுத்தாங்க. குழந்தைன்ல யுவராஜர். சரியா? கத்தி பர் பிட்டாயா, கத்தி அரியணையில், பிட்டாயா அமர வைத்தார். லேக்கின் अंग्रेज उसे राजा मानने को तैयार नहीं थे. ஆனால் अंग्रेज பிரிட்டிஷ் உசே ராஜா,
அவரை ராஜா அப்படின்ட்டு மான்னேன்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயார் நெஹி தே தயாராக இல்லை. சரியா? उन्होंने रानी को कितूर छोड़कर जाने की आज्ञा दी. அவர்கள் ராணிக்கோ ராணி சென்னமாட்டம் கித்தூர் சோட்கர் கித்தூரை நீ விட்டுட்டு சரியா சோட்கர்னு லீவ் விட்டுட்டு ஜானே போயிரு சரியா இந்த நாட்டை விட்டு போயிரு அப்படின்ட்டு ஆக்யா தி ஆக்யானா ஆர்டர் பண்ணாங்க. சரியா? वीरांगना रानी चेन्नम्मा ने उनकी आज्ञा को पैरों तले कुचल डाला. வீராங்கனையான ராணி சென்னம்மா என்ன செஞ்சாங்க? உன்கி ஆக்யா அவர்களுடைய கட்டளைய பைரோ தலே அதாவது காலில் நல்லா மிதிச்சு குச்சல் டாலா ஒரு கெட்ட செய்தி மாதிரி அவங்க அதை மறந்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? 20 नवंबर 1824 ईस्वी को अंग्रेजी सेना ने कितूर पर आक्रमण किया. 20 नवंबर 1824 ईस्वीना என்ன பிஃபோர் த பர்த் ஆஃப் கிறிஸ்ட். சரியா? இது நீங்கள் சுவாமி விவேகானந்த் லெசன்லே நான் சொல்லியிருப்பேன். அங்கிரேஜி சேனா பிரிட்டிஷ் சேனையை என்ன செஞ்சாங்க? கித்தூர் பர் ஆக்ரமன் கியா. கித்தூர் ஆக்ரமன்னா அட்டாக் பண்ண வராங்க. 20 நவம்பர் 1824 அதில் பிரிட்டிஷ் கித்தூரை அட்டாக் பண்ண வராங்க. लेकिन रानी चेन्नम्मा ने अंग्रेजी सेना को हराकर ஆனால் ராணி சென்னம்மா अंग्रेजी सेना को हराकर பிரிட்டிஷ் சேனையை ஹராக்கர் தோற்கடிச்சு கித்தூர் சே பகாதியா கித்தூரை விட்டு ஓட வச்சுட்டாங்க. பகாதியான்னு ஓட வச்சிட்டாங்க. சரியா? தோற்கடிச்சு அவங்க ஓட வச்சிட்டாங்க. தோடே தினோ கே பாத் தோடே தினோன்னா சிறிது நாட்களுக்கு के बाद பிறகு आफ्टर फ्यू डेज अंग्रेजों ने बड़ी बड़ी तोपें लेकर कितूर पर हमला किया. अंग्रेजों பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்க? படி தோப்பே லேக்கர் பெரிய பெரிய குண்டுகளை எடுத்துட்டு கித்தூர் பர் ஹமலா கியா கித்தூரை அட்டாக் பண்ண வராங்க. ஹமலானாலும் அட்டாக் ஆக்கிரமணாலும் அட்டாக். சரியா? பெரிய பெரிய குண்டுகள்லாம் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. इस बार रानी चेन्नम्मा शत्रुओं का सामना न कर सकी. इस बार இந்த முறை ராணி சென்னம்மா என்ன செய்ய முடியல? சத்ருவோங்கா சாம்னா எனிமீஸுக்கு எதிர்த்து ந கர் சக்கி எதிர்த்து அவங்களால சண்டை போட முடியல. ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. சென்னம்மா சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்ககிட்ட நல்ல ஒரு போர் படைக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க தான். பட் அந்த இடத்துல பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா நல்ல குண்டுகள் துப்பாக்கி சரியா இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு நிமிஷத்துலேயே சுட்டு தள்ளிட்டாங்க. ஓகேவா? अंग्रेजों ने रानी को कैद किया. பிரிட்டிஷ் என்ன செஞ்சிட்டாங்க? ராணியை கைது பண்ணிட்டாங்க. स्वतंत्रता अभिमानी रानी चेन्नम्मा कैद में ही. स्वतंत्रता अभिमानी சுதந்திரம் வேணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவங்க. ஆனால் ராணி சென்னம்மா வந்து கைது பண்ணதுக்கு அப்புறம் கூட அப்னி ஜான் தேக்கர் தங்களுடைய உயிரை விட்டுட்டாங்க. ஓகேவா? பாரதிய இத்திஹாஸ்மே அமர் ஹூயி. பாரதிய இத்திஹாஸ் பாரதிய இத்திஹாஸ்மே அமர் ஹூயி. இந்திய இத்திஹாஸ்னா வரலாறு. இந்திய வரலாறில் அவர் அமர் ஹுயி இடம் பிடித்தார். சரியா? அவங்க கைது பண்ணால் கூட நீங்கள் என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவங்க உயிரை விட்டு இந்தியா வரலாறில் இடம் பிடித்தார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ரீட் பண்ணுவோம். लेट अस रीड नाउ. मैं कितूर नहीं दूंगी. कितूर कर्नाटक राज्य की एक छोटी सी रियासत है. इस रियासत के राजा का नाम मल्ल सर्जदा. उसकी रानी का नाम चेन्नम्मा था. राजा की मृत्यु के बाद युवराज रुद्र सर्ज गद्दी पर बैठा. वह उतना बुद्धिमान नहीं था. उसने मंत्रियों की बातों में आकर अंग्रेजों की सेना को कितूर में ठहरने की अनुमति दी. சரியா? நெக்ஸ்ட்டு
दुर्भाग्यवश रुद्र सर्ज बीमार होकर चल बसा। युवराज की मृत्यु के बाद रानी चिन्नम्मा ने गोद लिए बालक को गद्दी पर बिठाया, लेकिन अंग्रेज उसे राजा मानने को तैयार नहीं थे। उन्होंने रानी को कित्तूर छोड़कर जाने की आज्ञा दी। वीरांगना रानी चिन्नम्मा ने उनकी आज्ञा को पैरों तले कुचल डाला। 20 नवंबर 1824 ईस्वी को अंग्रेजी सेना ने कित्तूर पर आक्रमण किया, लेकिन रानी चिन्नम्मा ने अंग्रेजी सेना को हराकर कित्तूर से भगा दिया। सरिया। थोड़े दिनों के बाद अंग्रेजों ने बड़ी बड़ी तोपें लेकर कित्तूर पर हमला किया। इस बार रानी चिन्नम्मा शत्रुओं का सामना न कर सकी। अंग्रेजों ने रानी को कैद किया। स्वतंत्रता अभिमानी रानी चिन्नम्मा कैद में ही अपनी जान देकर भारतीय इतिहास में अमर हुई। ठीक है, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் நியூ டெய்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சுதந்திரத்துக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்தியாவுக்கு நல்ல தேசப்பற்றோடு இருங்க. சரியா? ஓகேவா? ராஷ்டிரபாஷா இனிமேல் நீங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் தான் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதனால் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 to எல்லா லெசனுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதனால் நல்லா படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரோமன்லேருந்து பேராகிராஃப் கொஷின்ஸ் இருக்குது, கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது, மீனிங்ஸ் இருக்குது, ஃப்ரேம்டு சென்டென்ஸ் இருக்குது. அதனால் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த லெசனை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு அதெல்லாம் அட்டன் பண்ணுற எபிலிட்டி வரும். சரியா? அதனால் நல்லா படித்து மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.